ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு பெரியஸ் சேனல். நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக இந்த ஹோட்டலுக்கு வந்துருக்கோங்க. இது வந்து கசாசனி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம அந்த சைனா மார்க்கெட் போனோம்னா அந்த வழியில் இந்த ஹோட்டல் இருக்குது. இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுட்டெல்லாம் நிறைய கூட்டமும் இருக்குது. நம்ம சில டைம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ இங்கே வந்து ஸ்கேனிங் சிஸ்டம் தான் வச்சுருக்காங்க ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறதுக்கு. நம்ம எந்த டேபிளில் உட்காடுறோமோ அந்த டேபிளில் ஒரு ஸ்கேனர் இருக்குது. அந்த ஸ்கேனரில் நம்ம கூகுளில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம இது ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணும்போது ஃபுட்டு வந்து லிஸ்ட் வரும் இல்லையா. ஸோ அந்த ஹோட்டலில் என்னென்ன ஃபுட்டுலாம் அவைலபிளாக இருக்குதோ அந்த ஃபுட்டெல்லாம் அங்கே லிஸ்ட்டு நமக்கு காட்டும், வித் ப்ரைஸோடே காட்டும். ஸோ இந்த ஹோட்டலில் வந்து ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக தாங்க இருக்குது. ஸோ அதனால் நம்ம தைரியமாக சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நாங்கள் அங்கே இருந்த எல்லா நாளுமே வந்து இங்கே தான் வந்து சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு டே மட்டும் நாங்கள் ஒரு இடத்துல சாப்பிட்டோம். அது எங்களுக்கு கரெக்டாக செட் ஆகலை. அந்த ஃபுட்டு வந்து அது அவங்க தான் நிறைய அதெல்லாம் சாப்பிட்றாங்க அந்த ஃபுட்டை, ஆனால் எங்களுக்கு அது ஒத்துக்கு வரல. ஸோ அதனால் இந்த கடையில் ட்ரை பண்ணலான்னு செகண்ட் டே வந்து இந்த கடையில் ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வர வரைக்கும் இந்த கடையில் மட்டும்தாங்க சாப்பிட்டோம், வேறு எங்கேயுமே ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ ஃபுல்லாக அந்த சைனீஸு அந்த தாய்லாந்து ஃபுட்டெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். அது நம்ம வந்து இதில் ஸ்கேன் பண்ணி ஃபுட்டை வந்து செலக்ட் பண்ணி அது வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட்டு வந்து போயிடும், எந்த டேபிளில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதிலே நமக்கு பில்லும் ஜென்ரேட் ஆகிடும், எவ்வளோக்கு நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த டேபிளில் வந்து ஆர்டர் பண்ணாங்களோ அந்த டேபிளுக்கு அவங்க வந்து அந்த ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுடுவாங்க. அது எதுவும் மாறாது, கரெக்டாக அது வந்துடும். எவ்வளோ பேர் இருந்தாலும் வந்துடும். டோட்டலாக இங்கே வந்து ஒரு 250 டேபிள்ஸ்க்கு மேலே இருந்துச்சுங்க. ஒரு டேபிளுமே வந்து 2 மெம்பர்ஸ் உட்கார்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ பேர் ஒரே டைமில் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டும் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த சைனீஸ் ஃபுட்லாம் நம்ம பார்க்கும்போது இப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பில் பே பண்ணுறது வந்து நம்ம கேஷும் பே பண்ணிக்கலாம். இங்கே வந்து கார்டும் அக்செப்ட் பண்ணுவாங்க. இன்டர்நேஷ்னல் கார்டு வந்து அக்சஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து கேஷ் இல்லைனாலும் கார்டு வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வரவங்க கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போகும்போதே இங்கே எப்படி இருக்குமோன்னு நினச்சி தான் போனோம். ஆனால் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் சாப்பிட்றாங்க. சரி போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்குதா அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்பைஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபுட்டு பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த டேஸ்ட்டில் வந்து அந்த ஸ்பைசி இருக்காது. நம்ம கேட்டோம்னா தான் ஸ்பைஸியாக வேணும்னு சொன்னோம்னா எக்ஸ்ட்ரா வந்து அந்த காரம் அதெல்லாம் வந்து அவங்க ஆட் பண்ணி தருவாங்க. அந்த காரம்னா கூட நம்ம இந்த சைனீஸ் வீடியோலாம் பார்ப்போம் இல்லையா, அந்த ஒரு ஆயில் வச்சுருப்பாங்க, சிஸ்மின் ஆயில், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ண ஒரு ஆயில் தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். அப்படி வேண்டானாலும் நம்ம அதை வந்து இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நார்மலாகவே வாங்கிக்கலாம். ஸோ நல்லா சாப்பிட்டு பே பண்ணிவிட்டு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இங்கே வரவங்க கண்டிப்பாக இந்த கடையில் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து அந்த சைனா மார்க்கெட் பக்கத்தில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஃப்டர்நூன் 12 o'clockலேருந்து நைட்டு 12 o'clock வரைக்கும் இந்த ஷாப் வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.